முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பான படங்களை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அதிமுக சார்பில் கடிதம் வழங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு ஏன் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். என்ன காரணம் இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன். 2 பேரும் மூஞ்ச மூடிட்டு வர்றாங்கன்ட்டு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற கார்களில் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனா அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என்று அழைக்கணும். அமித்ஷா சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்காக பரப்புரை செய்வதாக கூறிய டிடிவி தினகரன் தற்போது மாற்றி பேசுவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தினகரன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்காக அமித்ஷா அவர்கள் சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. வரும் சனிக்கிழமை பரப்புரையில் ஈடுபட இருக்கக்கூடிய நிலையில் நாகை, திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தொடங்கினார். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டதால் திட்டமிட்ட நேரத்தில் விஜயால் பரப்புரை மேற்கொள்ள இயலவில்லை. அதோடு அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை தாவேக தொண்டர்கள் சேதப்படுத்தியதால் மாவட்ட நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். இது தொடர்பாக சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் 2 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்ட விஜய் தொண்டர்களின் கூட்டத்தை கையாள்வது, உரிய நேரத்தில் பரப்புரை இடத்திற்கு சென்று சேருவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்.